2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம, அதனால பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமும் ஒண்ணா? நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், ரெண்டும் ஒரே வார்த்தையா? விசுவாசிகளுக்கு சில காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன், புரிந்து கொள்ளுகிறதுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமும் ரெண்டுமே ஒண்ணா, வேற வேறையா? இப்படி வர்றேன், மட்டனும் சிக்கனும் ஒண்ணா? காடை பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குமா? இல்லை. மட்டனும் மாட்டனும் ஒண்ணா? ஆனா கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். விசுவாசிகள், பரிசுத்த ஆவியானவர் யார், அபிஷேகம்னா என்ன, ரெண்டு வேற வேற, ஆனா ஒன்றுக்குள்ளதா இருக்கு. பரிசுத்த ஆவியார் என்பது ஒரு நபர். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியார் என்பது ஒரு நபர். பரிசுத்த ஆவியார் என்பது ஒரு நபர். எடுங்களேன். அடுத்தது இது எழுதிக்கங்க. அபிஷேகம் என்பது அது ஒரு வல்லமை. இங்கிலீஷ்ல சொல்லுகிறேன், ஹோலி ஸ்பிரிட் இஸ் a person, anointing is a power. பரிசுத்த ஆவியார் என்பது ஒரு நபர், அப்புறம் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை. படி எடுக்கலாமா? அப்போஸ்தலர்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அப்புறம் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப ரெண்டும் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வேற வேற. பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அபிஷேகம்னா என்ன? ரெண்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்ன கிடையாது, அபிஷேகம் கிடையாது. ஆனா ரெண்டுமே வேற வேற. நீங்கள் புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியங்களிலும் அவர் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். எது ரைட்டு, எது தப்பு, எந்த வழியில நீ போகணும், எந்த வழியில நீ போகக்கூடாது, மனுஷன் போவாங்க நீ போகக்கூடாது என்று அவர் உனக்கு பேசுவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது, அப்படிதானே இருக்கு. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு நபர், அவர் ஒரு நபர், அவரை வரவேற்கணும். அதனாலதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை என்ன பண்ணுகிறேன், நான் வரவேற்கிறேன், நான் உம்மை வரவேற்கிறேன். ஓகேவா? இது பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது அதே வசனத்தை போட்டிருக்கும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அடுத்தது வல்லமையினாலும் என்ன பண்ணாரா, அபிஷேகம் பண்ணினார். ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணினார். இரண்டாவது ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் அபிஷேகம். சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம்னா வல்லமை. இதுதான் நம்ம அநேகருக்கு இது புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருக்கும் அபிஷேகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். எது ரைட்டு, எது பாவம், எது பரிசுத்தம்னு உனக்கு என்ன பண்ணுவார், அவரு போதிப்பார். அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ கேட்டு நடக்கணும். ஆனால் அவர்
சொன்ன வார்த்தைக்கு கேட்டு நடந்தாலும் அடுத்த ஒன்று இருக்குது, இதுதான் அபிஷேகம், இதுதான் ஒரு வல்லமை. அப்படின்னு என்னதுன்னா அடுத்த ஒரு காரியம் ஒன்று செய்யணும். எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது தூக்குறதுக்கு எனக்கு ஒரு பலன் தேவை, தெரியும் அப்படி தானே? நான் என்ன பண்ணலாம்னா ரெண்டு விரலை என்ன பண்ணலாம், தூக்கிடலாம். கரெக்டு தானே இருக்கு? ஓகே. இப்போ என் கையில் டைரி இருக்கு, ஓகேவா? இதை டைரி தூக்கணும், என் கையில் என்ன பண்ணணும், இதை தூக்கணும். கரெக்டு தானே? இதை தூக்கணும். ஓகே. இப்போ இந்த சேர் இருக்கு, இந்த சேரை தூக்கணும்னா நாம் என்னது அப்படியே தூக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஒன்று ஒரு பலன் தேவை. கரெக்டு தானே? அதே போல் இப்போ இந்த ஸ்பீக்கர் இருக்கு, இந்த ஸ்பீக்கரை தூக்கணும்னா சொல்லுங்க, இதுக்கு ஒரு பலன் இருக்கு. இப்போ இந்த புல்பீட்டை தூக்கணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு, அப்படிதானே இருக்கு? அதே போல விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெரிய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு தான் நாம தேவ சமூகத்தில் விழுந்து எதை வாங்கணும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகத்தை ஒரு பலனையும் வாங்கணும். அநேக முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தனித்து போய் தேவ சமூகத்தில் விழுந்திருந்து காத்திருந்து, ஆண்டவரே அடுத்த நாள் அடுத்த காரியங்கள் இருக்கிறது, இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்வதற்கு ஒரு பலன் தேவைன்னு தேவ சமூகத்தில் விழுந்து அவர் பலனை பெற்றுக்கொண்டார். நல்லா புரிஞ்சுங்க. சரி, இப்போ பலனை பெற்றுக்கொள்வது என்ன வழி? நான் ஒன்று கேட்குறேன், வீட்டில் நீங்களாம் நல்ல தெம்பாக இருக்கிறதுக்கு என்ன வழி? என்னது, தூங்கி தூங்கி எந்திரிச்சா மட்டும் போதுமா? என்னது, சாப்பிடணும். அதுவும் நமக்கு தெரியும், இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு, ருசி உள்ள சாப்பாடு, ருசி இல்லாத சாப்பாடு, ருசி இல்லாத சாப்பாடை எப்படி ருசி உள்ளதாக மாற்றணும், இப்படிலாம் நமக்கு தெரியும். இதே போல தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பலப்படுத்துகிறது ஆவியானவர். அந்த பலனை பெறுவதற்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா அந்நிய பாஷையை கொடுத்துருக்காரு. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், எதை கொடுத்துருக்காரு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பார்வையில் 3 விதமான அந்நிய பாஷை இருக்குது. ஏன் பார்வையில், என்னுடைய காரியத்தில் 3 விதமான அந்நிய பாஷை இருக்குது. ஓகே, முதலாவது படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். ஓகே, நம்பர் 1. ஓகேவா? அடுத்த வார்த்தை பேசினாலும், அடுத்த வார்த்தை அவன் ஆவியினாலே அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது அந்நிய பாஷை பேசுகிற முதல் காரியங்கள், பேசுகிறது ஒருவனுக்கு என்னது சொல்லுங்க, அறியாதிருக்கிற. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பேசுறது என்னன்னு அறியாது. இது ஒரு முதல் வகையான அந்நிய பாஷை. முதல் வகையான அந்நிய பாஷை. அவன் பேசுறது தெரியாது, அவன் பேசுறது ஒண்ணுமே புரியாது, ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கும்? ஏன் அந்நிய பாஷை பேச சொல்றேன்? முதல்ல நான் கேட்குறேன், பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அந்நிய பாஷை பேசிதான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, பைபிள் படி அப்படிதான் எழுதியிருக்கு. அவர்கள் கையை வைத்த பொழுது அவர்கள் பற்பல பாஷையில் பேசினார்கள்னு இருக்கு. அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம் தான். புரிதுங்களா சொல்றது? அது ஒரு அடையாளம். அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்கும்? 14ஆம் அதிகாரத்தில், அதே 14ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 2வது வசனத்தை ஒரு முறை படிங்க பார்க்கலாம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். நம்பர் 1, ரகசியங்களை பேசுகிறான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியங்களை பேசுகிறான். 2வது, அடுத்தது அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 2வது யாரிடத்தில் பேசுகிறான்? தேவனிடத்தில். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவனோட பேசுகிறார். அடுத்தது அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரு? அதே 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். திரும்ப சொல்லுகிறேன், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 3 காரியங்கள் நடக்கிறது. நம்பர் 1, அவன் ரகசியங்களை பேசுகிறான். அடுத்தது தேவனோடு பேசுகிறான். 3வது பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி வேணும்னா நம்ம அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். ஆகவே தான் நீ இப்ப அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இரு. நீ ஆண்டவரோட ரகசியங்களை பேசுகிற, அது உங்க அப்பாவுக்கு புரியாது, உங்க அம்மாவுக்கு புரியாது, உங்க மனைவிக்கு புரியாது, பிள்ளைகளுக்கு புரியாது, உனக்கே புரியாது. ஆனால் தேவன் சில ரகசியங்களை உன்னிடம் உன்னை கொண்டு செய்ய அவர் விரும்புகிறதுக்கு மூல அடையாளம் என்னன்னா, நீ எதில் பேசணும்? சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். நீ அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருந்தா மாத்திரம்தான் இது நடக்கும். வேதம் சொல்லுகிறது, இது அந்நிய பாஷையில பேசுகிற. அதே 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 14 நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி என்னது? அப்ப சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் எதுல பேசணுமா? சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். முதலாவது அந்நிய பாஷை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கும் விளங்காது, ஒருவருக்கும் புரியாது. 2வது ஒன்று இருக்கு. அதே 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். 2வது அந்நிய பாஷையை பேசி அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அர்த்தத்தை சொல்லுவாங்க. சில பேர் அது எப்படி நடக்கும்னா, திடீர்னு இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுவாங்க. பேசி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவாங்க. பைபிளில் இது வந்து வரான்னு எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்றது என்பது பரிசுத்த ஆவியை கொடுக்கிற என்னது? ஒரு வரம். காலையில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பேசி முடிச்சிடுறேன், ஓகேவா? அப்ப பரிசுத்த ஆவி வேறு, அடுத்தது யாரு? எது வேற? அபிஷேகம் வேறு. இப்ப தேவ ஜனங்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரி, எது தேவைன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரும் தேவை, அடுத்தது அபிஷேகமும் தேவை. இப்போ உங்களுக்கு சில காரியம் கர்த்தர் கொடுத்திருப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. சில காரியம் ஆண்டவர் கொடுத்திருப்பார். இதெல்லாம் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருப்பார். இந்த காரியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுவார். எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய. ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சமூகத்துக்கு போய் விழணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு அதனால அவர் பாதத்தை பிடிக்கணும். ஒரு 5 காரியம் சொல்ற, அதை மட்டும் எழுதிக்குங்க. அபிஷேகத்தினால நீ அபிஷேகம் பெறுகிறதுனால, இன்னொரு முறை சொல்லுகிறேன், அபிஷேகம் சொன்ன உடனே 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசிட்டு இல்ல தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பைபிள்ல போட்டிருக்கு. காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமா? சத்தமா சொல்லுங்க. புது பலன் கிடைக்கும். உன் மேல 1000 காரியங்கள் சொல்லலாம், நீ 1000 சுமையை சுமக்கலாம், 1000 காரியம் செய்ய வேண்டியவளா இருக்கலாம். ஆனா சுமையை சுமக்கிறது முக்கியமல்ல, அதை சுமந்து நடத்துகிற ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும். குறிப்பாக தகப்பன்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை அவங்க பிள்ளைகள் படிக்கிற படிப்பு சில காரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அந்த பேர பிள்ளைகள் செய்கிற காரியம்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா கீ வந்து உங்க கையில தான் இருக்கு. நீ அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்க மேல ஒரு பலன் இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், உங்க பிள்ளைகளா, உங்க பேர பிள்ளைகளா வந்து, அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அப்பா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தாத்தா எனக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டி எனக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? சொல்லலைன்னா உன் ஜெப வாழ்க்கை என்ன பண்ணு, இன்க்ரீஸ் பண்ணி, முதல்ல பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பீங்களா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சிகளா இருப்பீங்க. முதலாவது எழுதிங்க பார்க்கலாம். அபிஷேகத்தினால கர்த்தர் நமக்கு சாட்சிகளை கொடுப்பார். சாட்சிகளை கொடுப்பார். நீ சாதாரணமா தான் பேசுவே, ஆனா அது நடக்கும்.
நீ சாதாரணமாக தான் போவ, அது அப்படியே நடக்கும். ஒரு ஆள் மேலே கையை வைப்ப, இல்லை கையை வைக்க மாட்டேன், அப்படியே பார்த்து சொல்லுவேன், இந்த காரியம் உனக்கு நடக்க, நீ கவலைப்படாத, நீ போன்னு சொல்லுவேன். அது ஏன் நடக்குது தெரியுமா? உங்ககிட்ட பாசிட்டிவ் வைப்லாம் இல்லை, உனக்குள்ள இருக்க ஒரு அபிஷேகம். சாட்சிகளாய், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன், சாட்சிகளா இருப்பீர்கள். முதலாவது சாட்சிகளா இருப்பீர்கள். உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு சாட்சியை கொடுப்பார். முதல்ல உங்க வீட்டில் உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து, எங்க பாட்டி, எங்க அப்பா, எங்க அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க, அவங்க தலையை அவங்க கிட்ட கொடுக்குறாங்களா? ஏய் இங்க வாங்க, ஐயோ ஜோம் பண்ண போறீங்களா? பாருங்க, ஷார்ட் அண்ட் சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜோம் பண்ணி முடிங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியல, எங்கள் அப்பா அம்மா தீர்க்கதரிசின்னு தெரியல. எங்கள் அம்மா ஜோம் பண்ணாங்கன்னா, எங்கள் பாட்டி ஜோம் பண்ணாங்கன்னா, எங்கள் தாத்தா ஜோம் பண்ணாங்கன்னா அப்படியே நடக்கும். ரெண்டாவது, அபிஷேகமாக இருக்கிற மனுஷனுக்கு என்ன நடக்குமா? ஒரு 5 காரியம் மொத்தம் நிறையா இருக்குது. ரெண்டாவது, ரோமர் 8:2 வசனம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இரண்டாவது எது தெரியுமா? உங்களை பாவத்திலிருந்து உங்களை தப்புவிக்கிறது எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். உனக்கு ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ இதை போகாத, இதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இதை செய்யாத. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு ஈஸியாக தெரியும், இது பண்ணக்கூடாது, இது இங்கே போகணும். கர்த்தரை சொல்லுகிறார், கர்த்தரை செய்ய விரும்புகிறார். இல்லை கர்த்தரை செய்யக்கூடாது என்ன பண்ணுறாரு? தடுக்கிற. எனக்கு ஈஸியாக எனக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும். ஒரு காரியம் செய்ய போகிறேன், ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார்னா ஈஸியாக தெரிஞ்சிடும், டப்புன்னு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலையில் பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டிங்கன்னா, நீ பாவத்திற்கு சில நேரம் பாருங்களேன், நான் எழுதி தர்றேன், நீங்கள் ஃபோனை நோண்டுறீங்க தெரியுமா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார் உள்ளுக்குள்ள, போதும் என் முகத்தை அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆனால் அவர் வார்த்தையை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்ச நேரம்தான், என்னது இன்னும் கொஞ்ச நேரம்தான். திரும்ப சொல்லுகிறேன், இல்லை 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 இல்லை. அவர் நீ எந்த அளவுக்கு பாவத்தை நீ வெறுக்கிறையோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். எந்த அளவுக்கு நீ பாவத்தின் மீது பிரியமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு பிசாசு உன்னை எடுத்து பயன்படுத்துவான். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து ஒரு பலன் வரும் பொழுது பாவத்தை ஈஸியாக வெறுக்கலாம். ஆவியில் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டனாலே போதும், பிசாசு வேண்டாம் அப்படி ஈஸியாக வெறுக்கலாம். ஆனால் ஆவியில், பரிசுத்த ஆவியில் கொஞ்சம் பலன் கொஞ்சம் கம்மியாயிட்டேன்னா அழகாக போய் விழுந்துருவேன். ரெண்டாவது, பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுப்பார். மூன்றாவது, சங்கீதத்தின் புத்தகம் 105 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். உங்களுக்கு தெரியுமா? மூன்றாவது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எழுதிங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ண ஆட்களுக்கு என்னது? ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சூப்பராக வண்டி ஓட்டுறேன், நான் அதிகமாக இல்லை 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 இல்லை. நீ எங்கே போகிறியோ உன் மேலே ஒரு பாதுகாப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னால தான் நீ பிழைக்கிற, உன்னால தான் நிறைய காரியங்கள் பிழைக்குது. அதனால தான் பெற்றோர் வண்டி ஓட்டும் பொழுது, அப்பா அம்மா வண்டி ஓட்டும் பொழுது அபிஷேகத்தில் நிறைந்தவனா வண்டியில் போகும்போது அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போ. மற்ற வண்டிலாம் இருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நீங்கள் தப்பிச்சிருக்கிறீங்க. மூன்றாவது, கர்த்தருடைய தெய்வீக
பாதுகாப்பு. 4வது ஏசாயா 10:27 ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். இப்ப 4வது நுகங்கள் முறிந்து போகும். அந்த வார்த்தை கேளுங்க. அந்நாளிலே அவன் தோளினின்று ஒரு சுமை ஒன்று இருக்கு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் உன் கழுத்தில் பைபிளில் போட்டிருக்கு ஒரு கட்டு ஒன்று இருக்கு. சிலருக்கு காலில் கட்டு இருக்கு, சிலருக்கு கையில் கட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்டெப்பு முன்னாடி என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்படின்னா என்னதுன்னா பிசாசு காலில் என்ன பண்ணியிருப்பான், கட்டி வச்சிருப்பான். சில பேர் கை கட்டியிருக்கும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் என்னது அந்த காரியம் வழங்காது. எப்போ எதை எடுத்தாலும் ஃபெயிலியர்னே இருக்கும். கையில் கட்டு. சிலருக்கு கழுத்தில் கட்டுன்னு நீ எங்கேயுமே போக முடியாது. அங்கே அப்படி தான் இருக்கு. உன் கழுத்தில் போட்டிருக்கிற நுகம், அது ஏன் நுகம் வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை யாராவது சொன்னதுனால வந்துச்சா, இல்லைன்னா உன் தாய் தகப்பனால வந்துச்சு. எந்த நுகம் இருந்தாலும் பைபிளில் போட்டிருக்கு அபிஷேகத்தில் நுகம். அப்ப 4வது நுகங்களை முறிக்கணும்னா எதுதான் முக்கியம்? அபிஷேகம். அதனால தான் குடும்பத்தில் பெற்றோராகிய நீங்கள், அதுவும் குறிப்பாக தனிப்பட்ட நபராக இருக்கிற நம்ம, ஓகே, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அபிஷேகத்தை அந்நிய பாஷையில் பேசி எதை உடைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நுகத்தை முறிக்கணும். சில சாபங்கள்லாம் இருக்கு, சில நுகங்கள் இருக்கு. அதை முறிக்கணும்னா பெரிய பெரிய மீட்டிங் இல்லை. நீ தான் தேவ சமூகத்தில் தனியாக உட்கார்ந்து எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாருன்னு போய் நீ தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் அந்த நுகத்தை அவர் முறிப்பார். 4வது நுகம் முறிக்கப்படும். கடைசியாக 1 சாமுவேலின் புத்தகம் 16 12 13 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. அடுத்த வார்த்தை. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வீட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆவியானவர் யார் மேல தான் வராரு? தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் நீ தனித்து உட்கார்ந்து ஒரு பெரிய காரியம் செய்யணும்னா உன் தலைக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது, ஆனால் அது இல்லை, அதை விட ஒன்று இருக்கு. அது என்னது? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அந்த ஒவ்வொரு நாளும் தாவீது போய் அந்த எண்ணெய் அபிஷேகம் இருக்கு. தைல கொம்பின் அபிஷேகம் யார் பண்ணது சொல்லுவாங்களா? சாமுவேல். ஆனா எண்ணெயின் அபிஷேகம் தனக்கு தேவ சமூகத்தில் போய் விழுந்து, ஆண்டவரே கதை காண்டா மிருகத்தின் ஒத்த பலன், நீ தேவ சமூகத்தில் போய் தனியா போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எண்ணெயின் அபிஷேகத்தை முதல்ல எண்ணெய் அபிஷேகம் யார் பண்ணது? எண்ணெய் அபிஷேகம் பண்ணவங்க அத்தனை பேரும் பெரிய ஆளா இருந்தாங்க தெரியுங்களா? முதல்ல பைபிளில் என்ன அபிஷேகம் யார் பண்ணது? ஒரு நாள் ஒரு வாலிப பையனை அவங்க அப்பா ஜோமணி ஆசீர்வாதத்தை வாங்கிடுறான். வாங்கின உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? எங்க போ, லாபான் வீட்டுக்கு போன்னு சொல்றாங்களா இல்லையா? இவன் ராத்திரியில் போகும் பொழுது அன்னைக்கு ராத்திரி தூங்குறப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அவன் கையில் என்ன இருந்துச்சு?
ஏன் தெரியுமா? அவன் தூங்கி முடிஞ்ச பிறகு அந்த கல்லில் என்ன ஊற்றினா, எதை ஊற்றினானா? அப்போ அவன் கையில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? உன்னை கற்றுக்கொண்டான் அவங்க அப்பா கிட்ட, அவங்க 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 தாத்தா கிட்ட. என்ன கற்றுக்கொண்டான்னா, இவங்க தன் வாழ்க்கையை எதை வச்சு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு இருக்கு. அது அவங்க வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்துச்சு. இவன் தனியாக இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டான், ஐயோ இது ரொம்ப முக்கியமானது. எது முக்கியம்னா, எண்ணெயின் அபிஷேகம். அதை எடுத்தனா அது வேற சப்ஜெக்ட், அது வேற மாதிரி போயிடும். அதனால தான் சபை விசுவாசிகள், நீங்கள் தனியாக தேவ சமூகத்தை விழுந்து, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி என் தலையை அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அதுதான் தேவ சமூகம். தனியா போ. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுச்சு? நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் தேவை. அடுத்தது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகமும் தேவை.